66 68 வரை. யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா ஆதஅனல்லாஹ வ ஆதஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த நேரத்தில் கதறுவார்களாம். கதறிவிட்டு அவர்கள் சொல்வார்களா, ஏன் நாங்க இந்த மாதிரி நரகத்துக்கு போனோம், காரணம் என்ன? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பே ஜெய்னலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TLTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, எங்களுக்கு வந்த கைசேதமே, அல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவருடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குப்ரானா, அவர்கள் சொல்வார்கள், இறைவா நாங்கள் எங்களுடைய முன்னோர்களையும் எங்களுடைய பெரியார்களையும் நாங்கள் பின்பற்றினோம். பாலல்லூன சபீல், அவர்கள் எங்களுடைய நேரான வழியை விட்டும் அவர்கள் கெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹும் லிஃபைனி மினல் அஸாப், இறைவா இவர்களுக்கு 2 மடங்கு அஸாபை கொடு. வஸல்லுல்லாஹின் கபீரா, அவர்களுக்கு பெரிய சாபத்தை இடு என்று அவர்கள் சொல்வதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எப்போ அல்லாஹ்வும் அவருடைய தூதரையும் விட்டுவிட்டு முன்னோர்கள் மூதாதையர் அவங்க காட்டிய வழிகளில் எவன் சொல்றானோ அவனை கொண்டு நரகத்துல போட்டு புரட்டி எடுப்பேன். புரட்டி எடுக்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஏன் நரகத்துக்கு வந்தான்னா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படாம நம்ம போயிட்டோமே. இந்த 2ஐ விட்டு வேறு எந்த வழிகளை எவன் பின்பற்றினாலும் அவன் போய் சேர வேண்டிய இடம் நரகம் என்பதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம ஜமாத்திலேயே இது ஆழமாக அடிப்படையாக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல முன்னோர்கள் அல்ல மூதாதையர்கள், இந்த ஜமாத்திற்கு தலைவர்கள் அவன் பேச்சை கேட்டு நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸ்கூலை கும்பிட்டு போடலாம், அதே மாதிரி சஜிதாவை போய் விழலாம். விழுந்தோம்னா நமக்கு என்ன செய்யும், வாரிய பதவி கிடைக்கும், எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எம்பி பதவி கிடைக்கும், மந்திரி பதவி கூட கிடைக்கும். கிடைத்தவர்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க. முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள் மந்திரி பதவியை எப்படி அடைந்தான், எம்பி பதவியை எப்படி அடைந்தான், போட்டோக்கள்ல பாருங்க. ஒரு எம்எல்ஏவாக ஆவதற்காக, ஒரு எம்பி ஆவதற்காக போய் இப்படி கும்பிட்டு சாமி படத்துக்கு முன்னால், சாமியார்களுக்கு முன்னால் அவங்ககிட்ட எல்லாம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை. நினைச்ச இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால என்ன கிடைச்சது, எம்எல்ஏ பதவி வந்துச்சு. சிலருக்கு முன்னால் இருந்தவருக்கு எம்பி பதவி கிடைச்சிது. முஸ்லீமாக இருந்து இதே அதிமுக ஆட்சியில முஸ்லீமாக இருந்து மந்திரி பதவி வாங்கினா அவங்க கணவன் மனைவியோட போய் அவங்கள்ட்ட காலில் வந்து ஆசை வாங்கிய கதைகள் உண்டு. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அப்படி போய் அவங்க பெண்ணாக இருந்தும் கூட அவன் தாயிட்ட கூட அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டான். அந்த பெண்ணிடத்தில் போய் காலில் விழுந்த கதைகள் நமக்கு நிறைய தெரியும். இதையெல்லாம் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம்? இந்த உலகத்தினுடைய நன்மைகளை நாடி இதெல்லாம் நடந்தீங்கன்னா இது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணானது. இணை வைப்பு, அல்லாஹ் அவருடைய தூதருடைய சொல்லுக்கு நேர்முறையாக நடந்து இந்த ஒரு மோசமான ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி, இந்த ஒரு வாரிய பதவி, ஒரு மந்திரி பதவி, இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம நினைப்போமையானால் நம்முடைய இந்த ஸ்ட்ரென்த்துக்கு, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வளர்ச்சிக்கு காட்டோம்னா மந்திரி பதவி அளவுக்கு நம்மால் வாங்க முடியும். நமக்கு அந்த அளவுக்குரிய வலிமையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நீங்க இதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து இப்போ இன்று நிதியமைச்சராக இருக்கக்கூடிய, போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் இன்று இருக்கிறானே, இவர்கள் எல்லாம் நம்ம இதுல வந்து படியேறி இறங்கித்தான் இருக்கிறான். ஏன்னா நம்முடைய வலிமைகளை தெரிந்திருக்கிறார். நமக்கு இந்த பதவியை தரணும், இது தரணும்னு ஒரு இதை போட்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் கிடைத்திருக்கு. நம்மளும் பெரிய அளவில் வந்திருக்கலாம். ஏன் அப்படி கொடுத்தோமே? ஆனால் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபிவழியின் சொன்ன அடிப்படையில் நம்ம நடக்க முடியாது. அவன் பேச்சுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஜாகிரா போடணும். அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நம்ம நடக்கணும். இப்ப மாட்டாங்கள பாத்தீங்களே, மோடி வந்ததுக்கு முன்னாடி, மோடி வந்ததுக்கு மோடி எடுத்த குதித்த குதியையும் இப்போ என்னாச்சு,
நம்ம மாதிரி ஆளுக்கு கேட்டுருவானோங்கிறதுக்காண்டி போகாமல் போய் மெதுவாக ஒழுங்க தான் முடிஞ்சு. ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சா? நேற்று வரையிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணியவர்கள், நேற்று வரையும் குரல் குடும்பம் வேகமாக கொடுத்தவர்கள் என்ன செய்ய முடியல? இப்போ வரும் பொழுது ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியல, ஒரு எதிர்ப்பு, ஒரு கருப்பு கொடியை காட்ட முடியல, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல, ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல. கொஞ்சம் கையை கட்ட வேண்டியது அவ்வளவுதான். ஏன் நீங்க தான் என்னது உங்க சொல்படியே நாங்கள் என்ன செய்வோம் நடப்போம், அம்மா நீங்க தான் பெற்றெடுத்த நான் பெற்றெடுத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நடக்கணுங்கிற அளவுக்கு போயாச்சு. காரணம் என்ன? இந்த பதவிக்கு உள்ளே போயிட்டு எந்த அடிப்படை விஷயத்தை நிற்க முடியாது. அவங்க சொன்னதுக்கு இப்போ ஒரு வார்த்தை பேசுனா இப்போ வாரியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இழுப்புல தான் கிடக்குது. நம்ம போகாம போயிட்டோமே, சனியில இவனவரை கூப்பிட்டு வந்து தொலைச்சிட்டாங்களே, வாரியத்தை தருவானா தரமாட்டானான்னு போய் பேசி இதுவரையிலும் இழுவரையில நிற்கிது. ஏன் இந்த பதவியும் இதுக்கெல்லாம் மோனமையானா அதுக்கு தகுந்த மாதிரி பதவி இல்லாத வரையிலையும் வீரியமாக பேச முடிந்தது, பதவிக்கு போகும்போது போயிடும். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய ஜமாத்துல இந்த சனியனுக்கே வேண்டாம், இது எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சு போயிட்டு நம்ம கொள்கை கோட்பாடுக்கு உட்பட்டு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சில இடங்கள்ல விதிமுறைகளை மீறுகிறான். ஆனா நம்ம இருக்கக்கூடிய போராட்டங்கள்ல எவ்வளவு தெளிவாக நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத நம்ம கொண்டு போறோங்கிறத பாருங்க. நீங்கெல்லாம் இதுக்கு முன்னால முஸ்லீம் லீக் என்ற ஒரு அமைப்பு இருக்கத்தான் தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் போராட்டங்கள் நடத்திதான் இருக்கிறாங்க. அதுல போராட்டத்தில் நடந்தவனுடைய ஆடைகளை நீங்க பாத்தீங்கன்னா அரை உரை ஆடைகளையும் விசில் அடிப்பதையும் பீடியை குடித்திருப்பதையும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் இருந்து பாத்துறீங்க. ஒரு தொழுகை கூட அங்கே நடந்ததில்லை. நம்முடைய ஜமாத் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் தொழுகை நேரம் வந்தால் அங்கே தொழுகைக்கு நம்ம வைக்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டக்கூடிய இடத்துல ஒரு பீடி ஒரு சிகரெட் கடை இல்லை, ஒரு பீடி குடிச்சவனை கூட பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நம்ம அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்பற்ற வேண்டும் என்ற வலியுறுத்திய காரணத்தினால்தான் இப்படி கொண்டு போக முடியும். இது ஏன் நான் செய்கிறோம் என்றால், இந்த ஜமாத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நீங்க உழைக்கிறீர்கள், நீங்க இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறீர்கள். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜமாத்திலே நடத்தக்கூடியவர்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன இருக்கணும்? சொர்க்கம் உங்களுக்கு இருக்கணும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு இருக்கணும். எத்தனை பேர்கள் இதற்காக வேர்வை சிந்தி உழைக்கிறீர்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுவீர்கள், உங்க குடும்பத்தினுடைய சுகங்களை விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இதற்காக வேண்டி உழைக்கிறீங்க. உங்களை எல்லா உழைப்பையும் வாங்கி கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதுக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்படக்கூடிய நீங்கள் கடைசியில் சொர்க்கம் போக வேண்டும் என்பதின் காரணத்தினால்தான் இந்த விதிமுறைகளை எல்லாம் போட்டு நபி வழியின் அடிப்படையில் நீங்க நடக்கணும்னு சொல்றோம். நபி வழியை விட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தினுடைய மற்ற தலைவர்களை முன்மாதிரியா போனா அல்லாஹ் நரகத்தில் போட்டு புரட்டுவாங்கிறான். வாரியர் பதவிக்காக நீ போயிட்டா, எம்எல்ஏ பதவிக்காக போயிட்டா, மந்திரி பதவிக்காக நீ போயிட்டீங்கன்னு சொன்னா உன் கொள்கையை விட்டுட்டு போனா உன்னுடைய முகத்தையும் இதுல புரட்டி தான் எடுப்பேன். உங்களை கூட்டி வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த வச்சு அங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமா? அப்படி சேர்க்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த கட்டுப்பாடுல ரொம்ப கரெக்டா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு சாலை மறியல் கூட செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம். இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு, மார்க்கத்தினுடைய அளவுகளுக்கு விரோதமானது என்பதன் காரணத்தினால் அவ்வளவு கட்டுப்பாடோடு பெரிய கூட்டங்களாக நடந்தாலும் கூட அடுத்த மக்களுக்கு இடையூறு இல்லாத அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு போராட்டங்களையும் அமைக்கணும். இதையெல்லாம் உருவாக்கியது எது? மற்றவர்கள்லாம் மிகைப்படுத்தி பார்த்து இவ்வளவு அற்புதமான ஜமாத்தாக இருக்கிற உருவாக்கியது இருந்தால் இந்த குர்ஆன் ஹதீஸ் தான். இப்ப இது எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்துல ஆழமா பதிந்து இருந்து கொண்டே இருக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டா நீங்க போய் விடுவீர்கள். இதுல கொஞ்சம் மலைந்து நெளிந்து நீங்கள் கொடுத்து விடுவீர்களானால் இந்த ஜமாத்தும் பழைய ஜமாத்துகள் எப்படி உருவாகி நாசமாக போனதோ அதே மாதிரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்ட நிர்வாகிகளுடைய உள்ளங்களில் ஆழமாக இது பதிய வேண்டும். இதுல நீங்க விட்டு போவீர்களே ஆனால் மறுமையில் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் நினைவுறுத்துகிறோம். அடுத்ததாக சில நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் இவங்களை புறக்கணிக்கிறார்கள், நபித்தோழர்களை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய அந்த சொல் செயலையும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறாங்க. நாம் காட்டிய இந்த வசனங்கள்ல நீங்கள் பார்த்திருக்கலாம், எங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரையும் பின்பற்ற சொல்லல. நரகத்தில் ஒருத்தன் உள்ள போய்
அவன் தருகின்ற நேரத்தில் கூட அவன் திருப்பி சொன்னது என்னன்னா, நான் அல்லாஹ்வின்படி அல்லாஹ்வுக்கு பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே நான் சொன்னானே தவிர நபித்தோழருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லல, முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லல. அல்லாஹ் அவன் தூதர் மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஏராளமான வசனங்கள், இதை பற்றி வசனங்களே நிறைய பட்டியல் போட்டு நாம் சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபித்தோழர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளத்துல ஒரு விதமான உணர்வு பூர்த்திகளை உங்களை உருவாக்குவாங்க. நபித்தோழர் சாதாரணமானவர்களா? அவங்க செய்த தியாகங்கள் எவ்வளவு, அவங்க செய்த கஷ்டங்கள் எவ்வளவு, எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நேரடி பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் தப்பு செய்வார்களா? அவர்கள் தவறு செய்வார்களா? அவர்களை நாம் பின்பற்றினால் என்ன அப்படின்னு இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு இடையூறாக இதை மூன்றாவதாக ஒன்றை கொண்டு சேர்ப்பாங்க. இடையில ஒன்று சேர்ந்துச்சுன்னா முடிஞ்ச அவ்வளவுதான். அப்புறம் சஹாபாக்களிடத்திலே பாடம் பயின்றவர்கள், அவங்களிடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள், அந்த தாபியீன்கள் தவறு செய்வார்களா அப்படின்னு அடுத்து வரும். அப்புறம் அதுக்கடுத்து அபதாபிகள் வரும். அப்புறம் முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியார்கள் அப்படி கொண்டு வருவதற்காக வேண்டி முதலாவதாக கொண்டு வந்து நிறுத்துவது என்னன்னு சொன்னா இந்த நபித்தோழர்கள். அது நபித்தோழர்களை நாம் மதிக்கிறோம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்குள்ள இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்வார்கள். இது குர்ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸிலேயே என்ன சொல்லப்படாது. அது முதலாவது பதில். இரண்டாவது பதில் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் அவங்களே அவர்களை பின்பற்றியதில்லை. இதை நீங்க ஆழமா பதிவு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி யாராவது உங்களிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நபித்தோழரை நீங்க பின்பற்றணும்னு சொன்னீங்கல்ல, நபித்தோழர்களை பின்பற்றி இருக்கிறார்களா? நபித்தோழரை பின்பற்ற வேண்டுமானால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா என்று அவர்கள் பார்த்திருக்கிறார்களே தவிர இந்த நபித்தோழர் சொன்னா ஏற்றுக்கலாம், அந்த நபித்தோழர் சொன்னா ஏற்றுக்கலான்ற ஒரு நிலையை கொண்டே வரவில்லை. அதற்கு நிறைய சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் நடந்த பல சம்பவங்களை உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பட்டியல் போடலாம். இவர்களுடைய சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்க மற்றவர்களிடத்தில் என்ன செய்யல, எந்த செய்தியும் மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்த ஏற்றிருக்கார்களே தவிர இவர் சொன்னார் என்பதற்காக ஏற்கவே இல்லை. அதற்கு உதாரணமாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். சஹீஹ் புகாரியில் 1563வது செய்தி, 1563. இந்த செய்தியில் என்ன நடந்ததுன்னா, ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை. இந்த ஹஜ்ஜியில 3 வகையான ஹஜ்ஜிகள் இருக்கிறது. ஒன்று தமத்து என்ற ஹஜ் இருக்கிறது, கிரான் என்ற ஹஜ் இருக்கிறது, அடுத்ததாக இஃப்ராத் என்ற ஒரு ஹஜ் இருக்கிறது. இதுல தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ், அது என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜி காலங்களுக்கு முன்பதாக போய் முதலில் உம்ரா செய்துவிட்டு உம்ராவை கலைந்த பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது திரும்ப ஒரு இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அங்கீகரித்தது. இது ஆட்சி தலைவராக இருந்த அன்றைய காலத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இதை மறுக்கிறாங்க. இந்த தமத்து என்ற ஹஜ்ஜி கூடாது, தமத்து என்ற ஹஜ்ஜை செய்யக்கூடாது. இதை யாருனால இருக்கிறார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், லப்பைக பிஉம்ரத்தின் வஹஜ்ஜா, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நான் இஹ்ராம் அணிகிறேன். மா குன்து அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்துக்காக எவருடைய சொல்லையும் நான் என்ன செய்ய மாட்டேன். ரசூல் எவருடைய சொல்லுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சுன்னத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறான்னு பாருங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை விட வயசில் மூத்தவர் யாரு? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். உறவுகள்ல சொன்னால் கூட அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமண உறவுகள்ல நெருக்கமானவர்கள் தான். 2 மகன்களை திருமணம் முடித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். திருமணம் முடித்தலாம், வயசுல மூத்தவர்கள். நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை நிறைய செலவழித்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவர் ஆட்சி தலைவராகவும் இருக்கிறார். இந்த ஆட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இது கூடாது என்று சொல்லும் போது இன்னொரு நபித்தோழர்
அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இதை ஏத்துக்கிற மாட்டேன்னு மட்டும் சொன்னாரா? அடுத்து என்ன சொல்றார்? அல்லாஹ்வின் தூதர் காட்டிய ஒரு சுன்னத்தை எந்த ஒரு மனிதனுடைய சொல்லுக்காக விட மாட்டேன்றார். அப்ப இவர் அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உள்ளே போதித்தா இருக்கிறான்னா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நீங்க நடக்கணும். ஆட்சித் தலைவர் வந்து ஒன்னு சொல்லுவாரு, இன்னொருவர் என்ன சொல்லுவாரு என்பதின் காரணத்தினால் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுடைய பேச்சை நீ ஏற்றுக்கிற கூடாது என்பதை உருவாக்கிய காரணத்தினால் தான் நபி தோழர்களே உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னா தான் ஏற்றுக்கிற வேண்டும் என்பதைத்தான் அன்றைய காலத்தில் இருந்த மக்களுக்கு அவர்கள் ஆழமாக பதிய வைத்தார்கள். எனவே ஆட்சித் தலைவராக இருந்த உஸ்மானியுடைய அந்த சட்டத்தையே புறக்கணித்தார்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சுன்னத்தை எந்த உலகத்தில் இவர் இல்ல யார் சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கிற மாட்டேன், சுன்னத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரியில் 346வது செய்தி. அப்போ அபூ மூஸா அஸ்ஸாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, இதா அஜ்னப ஃபலம் யஜிது மான் கைஃப யஸ்னா. அபூ மூஸா இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க, ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்கல. இது சஹீஹ் புகாரியில் 346வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு தண்ணீர் கிடைக்கல, குளிப்பு கடமை ஆயிட்டார், என்ன செய்வது அப்படின்னு சொன்னா அவர் சொன்னா லா யுஸல்லி ஹத்தா யஜிதல் மா, தண்ணீர் கிடைக்கிற வரையிலையும் அவர் தொழக்கூடாது. அப்ப அவர் சொல்லுகிறார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி நீங்கள் எப்படி விடுவீர்கள்? ஒரு சம்பவத்தின் பின்னணியை சொல்லுகிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒரு சட்டம் கேட்கிறாங்க, அவர் சொல்றாரு குளிப்பு கடமையாகி தண்ணீர் கிடைக்கலன்னா தண்ணீர் கிடைக்கிற வரையிலும் நீ என்ன தொழவே கூடாதுட்டார். அவன் அபூ மூஸா அஸ்ஸாரி திரும்ப கேட்கிறார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொன்னாரு, நம்ம 2 பேரும் ஒரு பயணத்தில் நம்ம போனோம், தண்ணீர் கிடைக்கல, நீங்க தொழல, நான் குளிப்பு கடமையா இருந்த மண்ணில் முழுசா பரண்டி எழுந்திருச்சேன். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து இதை பத்தி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்வதற்கு நீ தயமம் செய்யற மாதிரி செஞ்சாலே போதும்னு சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மார் இந்த ஒரு விளக்கத்தை சொன்னாரு. அப்ப நீங்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு அப்துல்லா பின் மஸ்ஊத் அபூ மூஸா அஸ்ஸாரி திருப்பி கேட்கிறார். அப்ப அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த இதை ஏத்துக்கிறலையே, இத்தகியா அம்மார்ன்றாங்க, அம்மாரே அல்லாஹ்வை நீ அஞ்சி கொள்ளன்னு சொல்லிட்டாரு, அவர் தான் ஏத்துக்கிறலையே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் கேட்பா கைஃப தஸ்னூ பி ஹாதில் ஆயா ஃபஇல்லம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையானால் தூய்மையான மண்ணில் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது, இதை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நம்ம இப்படி தயமம் செய்யலாம்னு நினைச்சோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குளிர் இதெல்லாம் வந்துட்டா தயமம் செஞ்சிருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனங்களுக்கு அவரால் பதில் சொல்ல போனாமல் முடிந்தது என்ற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை ஆழமா திரும்ப மனதில் போட்டு பாருங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காமல் ஒருவர் குளிப்பு கடமையாகிவிட்டால் என்ன சட்டம் என்பதுல திருமறை குர்ஆன் சொல்ல தயமம் செஞ்சீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயமம் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இது அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். நபி தோழரை பின்பற்றணும்னு சொன்னா அபூ மூஸா அஸ்ஸாரி சரி, இவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரொம்ப சிறந்த நபி தோழர், நிறைய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மனனம் செஞ்சு வச்சிருந்தவர் அப்படின்னு சொல்லி சரின்னு ஏத்துக்கிறல. அவர் குறுக்கு விசாரணை பண்றாரு, இது சரியா தப்பா என்பதை குறுக்கு விசாரணை பண்றாரு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை உமர்ட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுத்துட்டார், இந்த சம்பவம் எனக்கு நனவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் அதான் மறுத்துட்டாரேங்கிறார். அதுலயும் என்ன விளங்குகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது கூட அவர் ஒரு நபித்தோழர் தானே கேட்டுக்கிறோன்னு கேட்கல, ஆதாரம் இருக்கான்னு பார்த்து தான் முடிவு செய்யணும்னு முடிவு பண்ணார்.
அதற்கடுத்து இதையும் மறுத்ததற்கு பிறகு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கல. குர்ஆன் வசனம் இருக்குது, இதை நீங்க மறுத்த முடியுமா என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது, அவர் நபித்தோழராக இருந்தாலும் இவரை விட சிறந்த நபித்தோழராக இருந்தாலும் குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் உங்களுடைய கருத்து எந்த மதிப்பும் இல்லை என்பதை அவர் அந்த இடத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அதற்கு மாற்றமாக நபித்தோழர்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. நபித்தோழர்களே நபித்தோழருடைய கூற்றுக்களை அங்கீகரிக்கிறதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்று இருக்கிறதா என்பதை தான் பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, ஆராய்ந்து ஆய்வு செய்து முடிவெடுத்திருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு நடக்கல. ஒரு நபித்தோழர் ஒரு சொல்லிட்டா கூட இது கரெக்டானதானா, சரியாத்தான் சொன்னாரா என்பதை ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறார்கள், முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு 2 உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். சஹீஹ் புகாரி 6245 இதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்பர் 6245 6245. இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, இதஸ்தஅஸன அஹதுக்கும் ஸலாஸன் ஃபலம் யுஸல்லி ஃபல்யர்ஜி. இதுலயும் ஒரு அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் உமர் அவர்களை சந்திக்க போறாங்க. போய் சலாம் சொல்றாங்க. 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரல. அபூ மூஸா அஷ்அரி திரும்பி வந்துட்டாங்க. இப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன அபூ மூஸா வந்தாரே, கேட்ட ஆளை காணோம், எங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. ஏன் நீங்க போயிட்டீங்க? 3 தடவை அனுமதி கேட்டேன், சலாம் சொன்னா பதில் வரல, நான் போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் சொன்னாங்க. 3 தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்டு பதில் வரலன்னா போயிடணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, வல்லாஹி லகுஸி மன்ன அலைஹி பைபி பையினா, இதற்கு நீ ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும்னு சொன்னார். அபூ மூஸா அஷ்அரி தாபியும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தவர். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை கேட்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் இப்படி சொன்னவுடன், உனக்கு மட்டுமா தனியா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பலத்தை சொல்லியிருப்பாங்கல்ல, இதற்கு ஆதாரத்தை நீ காட்டு, இது ஆதாரத்தை நிரூபி. ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர்கிட்டயே உடனே சொன்ன உடனே கண்மூடி பின்பற்றல, உடனே நிரூபின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறார். உடனே வந்து, ஆஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, என்னமோ செஞ்சிருவாரோ அப்படின்னு அன்சாரிகள் அமைந்த கூட்டத்தில் கேட்கிற, யாராவது இந்த செய்தியை கேட்டவர் உண்டா? அப்ப உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சின்ன வயசா இருக்கு, அஸ்கருல் கௌம், கூட்டத்தில் ரொம்ப சின்னாளா இருக்கு, அவர் தான் உனக்கு வந்து சொல்ல போறார். அவர் யாருன்னா அபூ ஸயீத் அல்-குத்ரி. அவர் ஆமா நான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நம்ம வேலை யுத்தமாக கடை வீதிகளுக்கு போனாலும் இந்த செய்திகள்லாம் தெரியாமல் போய்விட்டதுன்னு சொன்ன செய்தியை பாருங்க. இப்ப இதை நீங்க மனதில் கொள்ளணும். ஒரு நபித்தோழர் தான் ஒரு செய்தியை சொன்னாலும் கூட அது சரியா இல்லையான்னு ஆய்வு செய்து தான் பின்பற்றினாங்க. இவங்க சொன்ன மாதிரி கண்மூடி நபித்தோழர்களும் பின்பற்றல. இதைத்தான் அந்த நபித்தோழர் காட்டிய அந்த வழிமுறைகளைத்தான் நாமும் என்ன செய்யணும், நீங்க ஆதாரத்தை காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு காட்டுங்க. ஒரு நபித்தோழர் சொன்னதை, ரசூலுல்லாஹ் சொன்னதை கூட ஆய்வு செய்யாமல் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி தான் நாமும் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்பதை ஆதாரத்தோடு காட்டுங்க, நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு சம்பவம். சஹீஹ் புகாரியில் 1324 சஹீஹ் முஸ்லிமில் 1727. ஆனா முஸ்லிம்ல ஒரு சில வாசகங்கள் கொஞ்சம் கூட இருக்குது. 1727 1727 முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன இருக்குன்னா, மன் தபிய ஜனாசத்தன் பலஹு கீராத்தன், ஒரு ஜனாசாவை பின்பற்றினார் என்று சொன்னால் அவருக்கு 1 கீராத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னார். 1 கீராத்துங்கிறது உஹது மலை அளவுக்கு நன்மை அப்படின்னு அபூ ஹுரைரா சொன்னார். அப்ப அப்துல்லா பின் உமர் சொல்கிறாரு, அக்ஸர் அபூ ஹுரைரா அலைனா, அபூ ஹுரைரா நம்மகிட்ட நிறைய சொல்ற மாதிரி தெரியுது, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னார். அப்ப உடனே அந்த நேரத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்பொழுது, அலா தஸ்மு மா யகுல் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா சொன்னதை நீங்க கேட்டீங்களா? இவர் என்னமோ சொல்றாரு, ஜனாசாவை பின்பற்றினால் 1 கீராத்து நன்மை, உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்றாரு, நம்ம பார்க்கிறேன் ரொம்ப சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்ற உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அர்சலா ஹப்பாப் இலா ஆயிஷா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார் அப்துல்லா பின் உமர். போய் இப்படி அபூ ஹுரைரா சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுகிறார். எஸ் அதுவா அந்த கவுலி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய கருத்தை போய் நீங்க கேட்டுட்டு வாங்க, சொன்னாங்களா இல்லையான்னு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது உண்மைதான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்காங்கன்னு ஆயிஷா நாயகி சொன்ன உடனே தான் கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை கீழே அடிச்சு, ஆஹா
நிறைய சீராத்துகளை நம்ம இழந்துட்டோமே, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய ஜனாதாவில் கலந்து நிறைய நன்மை அள்ளி இருக்கலாமே அப்படின்னு இப்னு உமர் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. இது எதை காட்டுன்னு பாருங்க. ஒரு நபித்தோழர் சொல்லும் பொழுது கூட நபித்தோழர் சொன்னதானா ரசூலுல்லாஹ் கரெக்டா தான் கேட்டாங்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதை போய் ஆயிஷா விசாரித்து தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நபித்தோழர்களை நபித்தோழர்களுடைய கருத்துக்களை என்ன செய்யல ஏற்றுக்கிறல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாங்கிறத ஆய்வு செஞ்சு முடிவு செய்த பிறகுதான் ஏற்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னொருவர் சொன்னாங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்துல்லா அது உமர் ரலியல்லாஹுடைய மனைவி ஹதீஸ் புகாரில 900வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சுபு தொழிலுக்கு மிசா தொழிலுக்கு அவங்க மனைவி வருவாங்க. வரும்போது கேட்குறாங்க, உமர் வந்து கோவப்படுவார், ரொம்ப ரோசக்காரராச்சே, இதை வெளியே போட விரும்பாண்டா, அவர் எப்படி என்னை தடுப்பாரு? எம்னா அணி கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி லா தம்னு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், நீங்கள் பெண்களை வந்து பள்ளியாசல் போவதை தடுக்காதீர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உமர் என்ன உமர்ன்னு அவங்க மனைவியே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உமருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உமர் எப்படி தடுப்பாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு எப்படின்ட்டு அவங்க மனைவிமார்கள் தன்னுடைய கணவனுடைய பற்றி மார்க்க விஷயத்துல ஏற்றிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னா அதான் முதலிடம். இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய நாம் சொல்லலாம். இதெல்லாம் நபித்தோழர்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நபித்தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அடுத்த நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்பதால் அவருடைய கொள்கை என்பதற்கு இதை போன்ற நிறைய சான்றுகள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதுவரையிலும் உங்களுக்கு நான் சொன்னதினுடைய சாரம்சம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையின்படி நடப்பவர் தான் மறுமையில் வெற்றி அடைவார். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக புரிந்து செயல்படுத்தி மக்களை அழைத்தவர் என்ற உத்தரவாதம் ஒரே ஒரு தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காட்டிய வழிமுறையை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அனைத்திலையும் நம்ம பின்பற்றணும். நபி தோழர்களாக இருக்கட்டும், அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், முன்னோர்கள் இருக்கட்டும், அவுலியாக்கள் இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவர்களுடைய பேச்சு மார்க்கத்தின் ஆதாரமாக ஆகாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் குர்ஆன் படியும் நபி வழியின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களில் இருந்து நம்ம தெரிந்து கொண்டோம். எனவே நம்முடைய வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் மார்க்க விஷயங்களா இருக்கட்டும், பொது விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அனைத்திலையும் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் நல்லா இருக்கலாக்கி அல்வானாக வாகத்தாவனாக சொல்லுள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் மாவட்ட மாநில நிர்வாகிகளாக இருக்கும் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய இயக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்தோடு இந்த தர்பியா வகுப்பிலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் மற்றும் இந்தியா இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலேயும் நம்முடைய அமைப்பு பரவி இருப்பதையும் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இதில் சேர்ந்திருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதை போன்ற எத்தனையோ அமைப்புகள் குர்ஆன் ஹதீஸை சொல்லுகிறோம் என்ற பெயரில், சமூகத்தை சீர்திருத்துகிறோம் என்ற பெயரில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய ஜமாத்தை போன்று அவர்களுடைய அமைப்பு இருப்பதில்லை. குறிப்பாக எல்லா ஜமாத்தை விட்டும் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் ஒரு தனித்துவம் பெற்றதாக, சில விஷயங்களில் தனிமைப்படுத்தப்படக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களில் நம்மை எதிர்ப்பவர்கள் அவங்களுக்குள்ள எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் நம்மை எதிர்க்க வேண்டும் என்பதில் அத்தனை பேர்களும் ஒன்று கூடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை பிடிப்பு, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகள், இவைகள் வீரியம் மிக்கதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதனாக நின்று அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. நம்ம தனித்து நின்று அவர்களிடத்தில் போராடினோம் என்று சொன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லாமல் ஆகிவிடுவோம் என்பதை அவன் வழங்கியிருக்கிறான். 2 பேர்கள் 3 நபர்கள் இப்படி ஒரு பெரும் கூட்டமாக மொத்தமாக சேர்ந்து தாக்கினால்தான் இவர்களை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் எத்தனை ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்க்கிறார்கள்.
அவ்வளவு பேர் சேர்ந்து எதிர்த்தாலும் இறைவனுடைய ஒளியான இந்த உண்மையான மார்க்கத்தை அழித்துவிட முடியாது, உங்களுடைய வாயால் அழைத்துவிட முடியாது என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ப அவர்களால் எவ்வளவு பயங்கரமான சதிகளை செய்தாலும் இது மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக இந்த ஜமாத் இவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் நிலைத்து நிற்கிறது? எத்தனையோ ஜமாத்துகள் வளைந்து நெளிந்து கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் பார்த்தா அக்பரை சொல்லலாம், தீனை இலாஹி என்று சொல்லி எம்மதமும் சம்மதம் அத்தனை எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படிலாம் உருவாக்கினார். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளத்திலே காணாமல் போயிருக்கிறது. ஆனா மக்களிடத்துல மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இந்த ஜமாத் தனித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளில் வளைந்து கொடுக்காமல் சரியாக இருப்பதின் காரணத்தினால்தான். அதுல முக்கியமான அடிப்படை என்ன? இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு வெற்றி அடைவதற்கு நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது திருமறை குர்ஆனுடைய வசனமும் நபி வழிகளும் மட்டும்தான் என்ற சரியான கொள்கையில் நாம் இருப்பதின் காரணத்தினால்தான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சூழ்நிலை இப்போ என்னென்றால் புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற ஒரு சில நிர்வாகிகளுக்கு